இன்றைக்கி என் வாழ்க்கையில் பார்த்த அந்த காட்சியை எல்லோரோடும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. தமிழனுக்கு யாரா இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு யாரா இருக்காங்க, தமிழனுங்கள்லாம் எவனும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் சீமானுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? சீமானு கட்சியை நம்பி போனால் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த பதிவு. நாங்கள் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி தொகுதி குஸ்லாப்பட் பள்ளப்பட்டின்ற ஒரு ஊரில் துண்டறிக்கை கொடுக்க போயிருந்தோம். அந்த பள்ளப்பட்டின்ற ஊரில் ஒரு நண்பருக்கு துண்டறிக்கை கொடுத்துட்டு புருஷோத் ஏதாவது கலர்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. எல்லாம் இந்த கலர்லாம் குடிச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சில ஐட்டம் குடிச்சிருந்தாங்க. அந்த கடைக்காரர் இதை குடிங்க அதை குடிங்கன்னு எடுத்து கொடுத்துருந்தார். நான் நினச்சா அவர் வியாபாரத்துக்காக அதை செய்கிறார் போல இருக்குது அப்படின்னு. அவர் புருஷோத் காசு கொடுக்க போகும்போது அது காசெல்லாம் வேண்டாம் வைங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் காசு வேணான்னு சொல்கிறாரு? ஒருவேளை புருஷோத்துக்கு நல்லா தெரிஞ்சவராக இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அந்த கல்லாவை திறந்தாருங்க, என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த கல்லாவை திறந்து அப்படியே அதில் கீரை மொத்த காலிந்த வியாபாரத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அந்த நண்பர் புருஷோத்து கையில் கொடுத்தார். அண்ணா வேண்டாண்ணே வைங்கண்ணே தயவு செஞ்சு, நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸே கொடுத்துட்டீங்க, அதிக காசு வாங்க மாட்டேன், இதுக்கெல்லாம் வேண்டாண்ணே, அது வேறு இது வேறு, இது என்னுடைய கடமை, தயவு செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மொத்த காசு எடுத்து என் கையில் கொடுத்தார். புருஷோத்து கையில் கொடுத்தார். அந்த புருஷோத்து வாங்கலை, அண்ணே நீங்கள் வாங்கிக்கோங்கண்ணே அப்படின்னு சொன்னார். நான் வாங்கும்போது போட்டோ எடுங்கன்னு சொன்னார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் போட்டோ எடுத்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், என் கடமை என் அண்ணன் தம்பிக்கு நான் தரேன் சாப்பிட்றதுக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு, தயவு செய்து ஃபோட்டோ எடுக்கிறது வேண்டாம் அப்படின்ட்டார். அப்போ தாங்க தோணுச்சு எனக்கு, இன்னும் கொஞ்சம் தொலைவு ஓடலாம். இந்த தமிழ் தேசியத்துக்காக எப்படியும் மனுஷனாக பிறந்து நம்ம செத்து போயிட்டு போகிறோம், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் செத்துட்டு போகிறோம். ஆனால் எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு போனோம்னு வையன், இந்த மண் நம்மளை நேசிக்கும், நம்ம கும்பிட்ற சாமி நம்மளை நேசிக்கும், நம்ம பேசாத உயிரினங்கள் இருக்குல்ல, அதுங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாம் தமிழ் கட்சி வந்தால். அப்போ அந்த மனுஷன் அது வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு. யாராவது கல்லாவை திறந்து அப்படியே மொத்தமாக வாரி கொடுப்பாங்களாங்க? அப்படி செஞ்சாருங்க அவர். அந்த தமிழ் தேசியத்து மேலே அவ்வளோ ஒரு பற்றோடு இருந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சீமானன் ஜெயிச்சிட்டாருன்னா எனக்கு ஒரு கொடி கம்பம் மட்டும் கொடுங்கண்ணே. அது அவரால் வாங்கிக்க முடியும், இருந்தாலும் கட்சிக்கார அந்த வேலை செய்கிற பசங்கிட்ட வாங்கணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. வாழ்க்கையில் எத்தனை கோடி பணம் பதவி அந்தஸ்து எது இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. மற்றவங்க உண்மையான அன்பு காட்டுறாங்க பார்த்தியா, அது வேறு. உண்மையிலேயே சொல்கிறேன், அது கடவுளே நேரடியாக உங்களுக்கு காட்டுற மாதிரி. நீங்கள் அமைச்சராக இருங்க, முதலமைச்சராக இருங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட போனால் கொள்ளடிக்கலாம், மலையை உடைக்கலாம், காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட தோற்று போனால் கூட நேர்மையாக உண்மையாக நிற்கிறா பாருங்க, தோல்வியில் ஒருத்தங்க கூட இருக்கான் பாருங்க, அதுதாங்க உண்மையான விஷயம். அந்த விஷயம் நாம் தமிழ் கட்சிக்கு தாங்க பொருந்தோம். தோற்று போனால் கூட நல்லவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க எங்கள் கட்சிக்கு. இது உங்கள் கட்சிக்கு.